உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. தெரிஞ்ச விஷயத்தையே ஏன்டா திரும்ப திரும்ப சொல்றீங்க? உங்களால திருத்தவே முடியாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சோலோ பிஆர் ரேங்க்ல பண்ண ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனியாளா நின்று எல்லாத்துக்கும் தண்ணி காட்டலாம்னு பீக்ல இறங்கி இருக்கிறோம். ஐயோ, உனக்கு என்னையா அவசரம்? இன்னும் கன்னே எடுக்கல, அதுக்கு முன்னாடியே உனக்கு அடி வாங்க ஆசையா? தக்காளி, கன் எடுத்துட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. தில்லி இருந்தா இப்போ வாயா பார்ப்போம். என்னையா அடிச்சு போட்ட? அடி பாவி, நீ தானே என்ன அடிச்ச பாவி? இடியா உன்னை வந்து வச்சுக்கிறேன். அப்படின்னா ஒருவேளை பவித்ரா அக்காவா இருப்பாங்களோ? ஒருவேளை இருப்பாங்களோ? சரி, அங்கே செத்து இங்கே எழுப்பிட்டோம், மறுபடியும் அங்கேயே போக முடியாது இல்லையா? அந்த லூசு பைய வேற மொத்த லூட்டையும் எடுத்து வச்சிருப்பான். இந்த வர்றான் பாருங்க. காலி போடு வந்துட்டப்ப கொய்யால என்னையா உண்மையை பட மாட்டேங்குது. அவன் வேற குரங்கு பைய மாதிரி தாவி தாவி வரான், ரொம்பவே பயமா இருக்குது. லெஃப்ட் சைட்ல வேற ஒரு பைப்புள்ள நிக்கிறான், என்ன பண்ண போறானே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல நின்னோம்னா நம்மளை கொன்னு தின்னு புட்டுருவானுங்க. அவனுங்க சண்டையை முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் நாம இங்க வெயிட் பண்ணலாம். கொய்யால என்னையா வர்ற? போடு வேற லெவல் ஷாட்டு. இன்னொரு பைப்புள்ள வேற இருக்கானே, என்ன பண்றது? என்னையா இந்த கன் ஒன் டேப்பே விழ மாட்டேங்குது. அவன் பக்கத்திலே ஏறிட வேண்டியதுதான். அப்பதான் பைப்பில் பயத்தில் ஏதாவது தப்பு பண்ணுவான். அவன் பயத்தில் ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சா நம்ம கை ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடுங்குதுப்பா. ஒரு வழியா அந்த மண்டை பயில முடிச்சிட்டோம். யோ, யாரையா நீ? இங்க என்னையா பண்ற? என்ன ஒரு லட்சணத்துல ஒழிஞ்சிருக்கான் பாருங்க. இந்த நேரம் பார்த்து எல்லாமே சதி பண்ணுது. இங்க ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறேன், மதிக்காம போற. போடு. என்னையா இது கொடுமை. மொத்த பயலுகளும் இங்கதான் நிக்கிறீங்களா? திரும்புற பக்கமெல்லாம் ஆள் இங்க இருந்தா நான் என்னையா என்னையா இது? வண்டி சத்தம் வேற கேக்குது. இங்க இருக்கிறவனுங்க சொல்ல போதாதுன்னு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு வர்றான். ஏண்டா லோசு பயல, என் கையால் அடி வாங்குறதுக்குன்னே வருவீங்களா? ஐயோ பாவம், யாரு பெத்து பாயிரும், நமக்கு கீழ் கொடுக்கறதுக்குன்னே வந்திருக்கான். யாரையா இது? மொரட்டாளா ஓடி வந்துட்டு இருக்கான். ஓ, கிராஸ் ஃபயருக்கு தான் தம்பி இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்களா? ஐயோ, உன்னா பாராட்டுறையா, ஆனா உன் பக்கத்துலதான் மொத்த பேரும் கேம்ப் அடிச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தள்ளி நிக்கிற என்ன கொள்றதுக்கு? அப்படி என்னையா உனக்கு என் மேல காண்டு? தக்காளி, மொத்த பயலுகளை இங்கே தான் கேம்ப் அடிச்சு குத்த வச்சு உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப வசதியா போச்சு. இன்னைக்கு மொத்த பயலுங்களோட கோமடத்தையும் உருவி அனுப்புறேன். இதுக்கப்புறமா பீக்ல இறங்குறேன், ப்ரோ பிளேயர் ஆகுறேன் அப்படின்னு எவனா வருவீங்க? வந்தா கொய்யால உனக்கும் இதே நிலைமை தான்டா. காம் டவுன் மிஸ்டர் குஞ்சித பாதம், காம் டவுன். வைரத்தை கொதிப்போம். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? என்னையா இது? பயத்துல கண்டதை உலர்த்தி இருக்கோம். கண்ட மாதிரி கண்ட விஷயங்களை உலர்றதுனால அண்ணனை ப்ரோ பிளேயர் நினைச்சிடாதீங்க. ஏதோ பயத்துல உலர்த்திருக்கேன். நான் வேற பிஆரை கொஞ்சம் லேட்டா புஷ் பண்றேன், அதனால தான் இது மாதிரி கத்துக்கிட்டீங்க. சின்ன குழந்தை பசங்களா நம்ம மேட்ச்ல வரானுங்க. ஆனா நாரப்பயலை, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா சுத்துற? அப்படியெல்லாம் கேட்கப்படாது. இப்படி லேட்டா ரேங்க் புஷ் பண்றதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. வர்றது எல்லாமே சின்ன குழந்தை பசங்களா இருப்பானுங்க. நம்மளாண்டு அடி வாங்குறதுக்குன்னே வர்றானுங்க. இப்போ பாருங்க, நம்மக்கிட்ட நல்ல வெஸ்ட்டும் கிடையாது, ஹெல்மெட்டும் கிடையாது. வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். யாரையாது? யோ, என்ன அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்ட? பார்த்து பயந்துட்டியோ? அப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா அண்ணனை பாரு, அண்ணனே பயத்துல தான் ஆடிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இதோ இங்கே இருக்கிறானே இந்த மண்டை பைய தான். இந்த பையப்புள்ள அங்கே நிற்கும் போதே ஸ்னைப்பரில் ஒரு டேமேஜ் கொடுத்தான். தம்பி ஸ்னைப்பர் எடுத்து ஆடும்போதே அண்ணனுக்கு தெரிஞ்சது தம்பி எவ்வளோ பெரிய கைப்புள்ளன்னு. ஏன்னா தம்பியோட கை அந்த அளவுக்கு இல்லை, நடுங்கிச்சு. இந்த இடத்துல நாலா பக்கமும் சுத்து போட்டானுங்க. இருந்தாலும் அண்ணன் பயப்படாம அப்படியே நின்று, நிஜமாலுமே அண்ணன் பயப்படலை. சொன்னா கொஞ்சமாக நம்புங்கயா. பின்னாடி ஒரு பைப்புல அடிக்கிறான். மெடியை போட்டுட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறையா? என்னதான் வாழை போட்டாலும் மனசாட்சியே இல்லாமல் உடைக்கிறாயா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பையன் இருக்கா. என்னையா இது? நம்மளோட பயந்தவனா இருப்பானோ? ரொம்ப பயப்படுறானே. சின்ன பையலே, உன்னைய கொல்லவும் முடியல, அதுக்குன்னு கொல்லாம விடவும் முடியல. ஒரு வழியா அலைவு 3 பேத்துக்கு வந்துடுச்சு. ஒரு பைப்புள்ள வீட்டுக்கு மேலே உட்காந்துருக்கான், மற்ற பைப்புள்ள வீட்டுக்கு கீழே உட்காந்துருக்கான். ஒரு வழியா அவனுங்க சண்டையை முடிச்சுட்டானுங்க. இதுக்கப்புறமா போயிட்டு அண்ணனோட வேலையை காமிக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு குழந்தை பையன் இருப்பான், அவனை அண்ணன் அலைக்கா தூக்கிடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவில் அண்ணன் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரியும்.